மகாநதி சீரியல் அடுத்த புறமால பாத்தீங்கன்னா விஜய் ஊர்ல இல்லாத சமயத்தை பயன்படுத்தி எப்படி அது காவிரி கிட்ட விவாகரத்து பத்திரத்துல சைன் வாங்கணும்னு சொல்லிட்டு பாட்டி பிளான் பண்ணி விவாகரத்து பத்திரத்தை எடுத்துக்கிட்டு காவிரியோட வீட்டுக்கு போறாங்க. காவிரி அம்மா எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே கோவமா பேசுறாங்க. காவிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்தனும் அன்னைக்கு அவனுடைய நிம்மதி எல்லாமே போயிடுச்சு. விஜய் இவ்வளவு தூரம் அவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டதே கிடையாது. இவ வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு மொத்த கஷ்டமே வந்திருக்கு. இதுக்கப்புறமாவது அவனுடைய வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். இதனால தயவு செய்து சொல்றேன், அவனுடைய வாழ்க்கையை விட்டு நீ ஒரே தெரியா போயிடு, இந்த விவாகரத்து பத்திரத்துல சைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு காவிரிட்ட காட்டுறாங்க. காவிரி அதை பார்த்துட்டு ரொம்பவே நொறுங்கி போயிடறாங்க. ஒரு பக்கம் அவங்க அம்மாவும் இப்ப என்னடி சொல்ல போற, இப்ப பாத்தியா சொல்லும் போதெல்லாம் உனக்கு புரியல, இப்ப பாரு இப்ப நீ தான் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க அம்மாவும் காவிரி கிட்ட கோவப்படுறாங்க. காவிரி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இப்ப என்ன பாட்டி, நான் விஜய் விட்டு விலகிட்டா விஜயோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் தானே நினைக்கிறீங்க, கொடுங்க அந்த பத்திரத்துல நான் சைன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு விவாகரத்து பத்திரத்துல சைன் பண்ணி கொடுத்துறாங்க. வேகமா ஓடி போயிட்டு ரூமை சாத்திட்டு பயங்கரமா கதறி அழுகுறாங்க. அதை பார்த்துட்டு கங்கா என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அடுத்து பாட்டி ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. அடுத்து விஜய் ஊர்ல இருந்து வந்ததுமே விஜய் கிட்ட அந்த டிவோர்ஸ் பத்திரத்தை காட்டுறாங்க. பாருடா, காவேரி உன்னை டிவோர்ஸ் பண்றதா சம்மதிச்சு இதுல சைன் பண்ணி கொடுத்துருக்கா பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் காவேரி தான் நினைச்சு விஜய் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஒரே தெரியா என்னை விட்டு பிரிஞ்சு போகணுமே அவன் முடிவு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு ரொம்பவே கோவமா காவேரியோட வீட்டுக்கு போறாங்க. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இது மாதிரிலாம் முடிவு எடுக்கிற, நீ வேணான்னு சொல்லிட்டா நானும் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிடு, நீ நினைச்சிட்டியா, நீயே வேணான்னு சொன்னா கூட நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த டிவோர்ஸ் பத்திரத்தை கிழிச்சு போடுறாங்க. காவேரி என்ன சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே துடிச்சு போய் நிக்கிறாங்க. இந்த ஜென்மத்துல இல்ல 7 ஜென்மத்துக்கும் நீ தாண்டி என் பொண்டாட்டி உன் வயதுல வளருது நம்மளுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு காவிரியோட அம்மா எல்லாரும் பயங்கரமா ஷாக். காவேரி கன்சீவா இருக்கிறா, இந்த விஷயம் கூட உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு நாளும் அவன் மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிடுறாங்க. காவிரியோட அம்மா அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி காவேரி கிட்ட இவ்வளவு பெரிய விஷயத்தை எங்க கிட்ட மறைச்சுன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட பயங்கரமா கோவப்படுறாங்க.